தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனோடு கூட இருக்கிற உறவோடு கூட நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதம். ஜெபத்தினால் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதங்களை ஜெபத்தினால தான் பாதுகாக்கப்பட முடியுமே தவிர நம்முடைய சுயபலத்தால் பாதுகாக்கப்பட முடியாது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். ரெகெபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போகிறான். இவன் போய் ஜனங்களை கூப்பிடல, ஜனங்களே இவனை கூப்பிட்டு விடுறாங்க, போகிறான். அப்போ இந்த நேரத்தில் சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்தில் குடியிருந்த நேபாத்தின் குமாரனாய் யெரொபெயாமும் எகிப்தில் இருக்கும்போது கேள்விப்படுறான். அப்போ அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களே யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனையும் கூப்பிடுறாங்க. அவனை கூப்பிட்டு இஸ்ரவேல் சபையானத்துக்கு வந்து ரெகெபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன், அவங்க யாரை வச்சு பேசுகிறாங்க, யெரொபெயாமை வச்சு இப்போ ஒரு 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 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து ஆலயம் கட்டினதுனாலையும் ஆலயம் கட்டுறதுக்கு பணம் தேவையாக இருந்ததுனாலையும் அப்போது நல்ல செல்வ செழிப்பு இருந்ததுனாலையும் உங்கள் அப்பா வந்து நிறைய வரி வசூல் பண்ணாங்க, வரி விதித்தார். இப்போ எல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு, வேலையெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இவ்வளோ பெரிய அந்த வரியை கொஞ்சம் குறைக்கணும், உங்கள் சுமத்தினதான கடினமான வேலையை எங்களும் வைத்த பாரமான நுகத்தையும் இப்போ லகுவாக்கும், நாங்கள் உங்கள் சேவிக்கிறோன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க 3 நாள் கழித்து வாங்கன்னு ரெகெபியாம் சொல்லி அனுப்புகிறான். அப்போ அவங்க வந்து யெரொபெயாம் தன் தகப்பனாய் சாலமோன் ராஜாவாகிய ரெகெபியாம் அப்போ சாலமோன் காலத்தில் இருந்தான முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்குறது போல் வாலிபர்களிடம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க, உண்மையே சொன்ன மாதிரி இப்போ ஆலயம் கட்டியாச்சு, ராசாங்க செலவு ரொம்ப இல்லை, வரியும் குறைக்கலாம், வேலைகளை குறைக்கலாம் சொல்லுங்கன்னு. ஆனால் அதை நினச்சிட்டாங்க. வாலிபர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பா பாரமாக்குனான்னா நான் அப்படி சாதாரணமாக, ஆமாம் எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட என் சுண்டு வரல் பெருசாங்கன்னு இவன் வீரவசனம் பேசிட்டான். உடனே என்ன செஞ்சாங்க, 12வது வசனத்தின்படி யெரொபெயாமும் ஜனங்களும் வர்றாங்க. அப்போ ராஜா முதியோர் சொன்ன ஆலோசனை சொல்லிட்டு அதை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை இப்படி சொல்லிட்டு, இதனால் என்ன ஆகி போச்சு, அவன் ரொம்ப பேசிட்டான். நான் சவுக்குனால் தண்டிப்பேன், தேள்களால் தண்டிப்பேன், இன்னும் கடினமான உத்தரவு கொடுத்துட்டேன். இதெல்லாம் அதாவது கடவுளுடையதான அனுக்கிரகம் இல்லைன்னா நம்ம வாயில் கடினமான வார்த்தைகள் வரும். கடவுளுடையதான ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இல்லைன்னா வாயில் கனிகள், நல்ல கனி நிறைந்த வாழ்க்கைக்கு பதிலாக நல்ல இனிப்பான வார்த்தைகள் பல கசப்பான வார்த்தை வர ஆரம்பிச்சிடும். இப்போ ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனால் சீலோனியனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாய் யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. அவன் வெளியே போகணுங்கிறதுக்கு தான் இப்படி நடந்துச்சுன்னு வைங்களேன். அவன் இப்படி பேசணும் வந்து பேசி இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுங்கிறதுக்காக நடந்துச்சு. இது தேவனுடைய திட்டம்ங்கிறார். எது, இந்த ரெகெபியாம் வந்து தாத்தா முதியவங்க சொன்ன பேச்சை தள்ளிட்டு வாலிப பேச்சை கேட்கணுன்னும் கடினமான உத்தரவு கொடுத்ததும் அவனுடையதான மதியினம் மட்டும் இல்லாமல் அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் போனது அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. சில நேரங்களில் புத்தி பெசகும், கவனக்குறைவும், பெருமையும், சில சூழ்நிலைகளையும் மக்களுடைய எண்ணங்களும் கர்த்தரால் உண்டாகுங்கிறத மறந்துடாதீங்க. இதனால் ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உன் வீட்டை நீ பார்த்துக்கோ, சொந்த வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு இஸ்ரவேல் எல்லாம் கொடுது. அப்போ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்ட மக்கள் இஸ்ரவேலர்கள் இன்னும் அந்த ஒத்துழைக்காமல், தாவீதோடு ஒத்துழைக்காமல், யூதா கோத்திரத்தோடு ஒத்துழைக்காத கூட்டமெல்லாம் அப்படியே அந்த எப்ராஹிம் கூட்டம். எப்போவுமே எப்ராஹிம் வந்து ஜனம் பெருத்தவங்க. எப்ராஹிமிற்கும் யூதா கோத்திரத்துக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு போட்டி. அப்போ ரெகெபியாம் வந்து எப்ராஹிம் கோத்திரத்தாக இருந்ததுனால அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ரெகெபியாம் பங்கு விசாரணைக்கான அதோராம் அனுப்புகிறாங்க. யார், ரெகெபியாம் யெரொபெயாம்கிட்ட அனுப்புகிறாங்க. அவனை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ யெரொபெயாம் திரும்பி வந்தால் வந்து இஸ்ரவேலில் கேள்வியான போது அவங்க எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரெகெபியாம் யுத்தத்துக்கு போகிறதுக்காக போகிறான். யுத்தம் 2 பக்கமும் யுத்தம் கலக்கணும்னு. யாரே சாலமோனுடைய மகன் ரெகெபியாமும் அங்கே எப்ராஹிம் கோத்திர மகன் அவன் யெரொபெயாமும் ராஜாவாயிட்டாங்க. இப்போ சண்டைக்கு போகிறாங்க. அந்த டைமில் நடந்தது பாருங்கள். அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா,
தேவன் 22ஆம் வசனம், தேவனுடைய மனுஷனாய் செமாயா தேவனுடைய வார்த்தை உண்டாகி சொல்கிறான், யூதா ராஜாவாகிய ரெகபியாவின் சாலமோனின் குமாரனையும் யூத வம்சத்தாரையும் பென்யமீனையும் மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் போகாதீங்க. யார் சொல்கிறா? செமாயா. அந்த யெரொபெயாமுக்கு சொன்ன தீர்க்கதரிசி பேர் என்ன? அகியா. அப்போ இந்த டைம்லலாம் தீர்க்கதரிசிகள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் சாலமோனுக்கும் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு, அவர் கீழ்ப்படியலை. சரி, இப்போ சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க, இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரோடு நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போங்க, என்னாலே இந்த காரியம் நடந்தது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த காரியம் என்னாலே நடந்தது, இந்த பிரிவு என்னாலே நடந்தது. காரணம் சாலமோனுடையதான அஜாக்கிரதை, சாலமோனுடையதான கீழ்ப்படியாமை, சாலமோனுடைய பாவம், சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையின்படி இப்போ ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய காரியம், இதுதான். அதனால் நீங்கள் சண்டை போடாதீங்க, வீட்டுக்கு போங்க. உடனே அந்த சொல்ல கேட்டு சரி யுத்தம் பண்ண போக வேண்டான்னு யூதா கோத்திரத்தார் தனியாகவும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் 10 கோத்திரத்தார் தனியாகவும் 2 கோத்திரத்தார் தனியாரும் சண்டை போடாமல் இனிமேல் இருங்கன்னு ஒரு 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 பிரிவு அங்கே நல்லபடியாக உண்டாக்கப்பட்ட காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 25ஆம் வசனம், இந்த யெரொபெயாம் போய் என்ன செஞ்சான்னு பாருங்கள். இந்த யெரொபெயாமை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். யெரொபெயாமை கர்த்தர் சொன்னார், நீ தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொன்னார். ஆனால் யெரொபெயாம் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அவன் போய் சீகேமை கட்டுறான், அங்கேருந்து பெனுவேலை கட்டுறான். இப்போ அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. 26ஆம் வசனம். அந்த 26ஆம் வசனத்தை என்னன்னா, நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஜனங்கள் எல்லாரும் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு தாவீதின் சந்ததியோடு போய் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா தாவீது ராஜாவையும் சாலமோனையும் நினச்சி அவனுடைய மகனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி போனாலும் போயிடுவாங்கன்னு நினச்சி இவன் என்ன செய்கிறான்னா, ஒரு தானாக தன்னுடைய சுய முயற்சியில் மனுஷீக பிரகாரமாக உலக பிரகாரமாக தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு இவன் முயற்சி எடுக்கிறான். என்ன தப்பு பண்ணிட்டான்? இது கர்த்தரால் வந்ததுங்கிறதையும் மறந்துட்டான். இது அகியா தீர்க்கதரிசி நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதையும் மறந்துட்டான். இவன் இந்த 10 கோத்திர வாய்ப்பும் தேவனாலே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் உணர தவறிட்டான். இது கர்த்தரால் தனக்கு கிடைத்த மேன்மை என்பதை உணர தவறிட்டான். இவன் அதனால கர்த்தரை சார்ந்துடாம தன்னுடைய சுயத்தையும் பிசாசையும் சார்ந்து கொண்டான். ஜனங்கள் தன்னை விட்டு போய்விடக்கூடாதுன்னு செய்த ஒரு சுய புத்தியினுடையதான விளைவுடாக இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிட்டான்னா அந்த 28ஆம் வசனம், அவன் ராஜா யோசனை பண்ணி பொண்ணுனால 2 கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் எருசலேம் போகிறது உங்களுக்கு வருத்தம், நீ எருசலேம் போக வேண்டாம், இஸ்ரவேல் இதுதான் உங்கள் எகிப்து தேசத்து வரப்பண்ண உங்கள் தேவர் என்று ஆரோன் ஒரு காலத்தில் செய்து வெறுக்கப்பட்டு அதனால் 3000 பேர் சாகடிக்கப்பட்ட ஒரு அந்த கண்ணுக்குட்டியை இப்போ செஞ்சு வச்சு நீங்கள் எங்கே போகாதீங்க, எருசலேமுக்கு ஜீவனுள்ள தேவனாய் ஆலயத்துக்கு போகாதீங்க, இதை நீங்கள் இதுதான் உங்கள் தெய்வம்னு தனக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிக்கிட்டா. ஒன்றை பெத்தேலில் வச்சான், தெற்க வச்சான், தெற்கு இல்லை, இன்னொன்று வடக்கு இல்லை, தாண்டில் வச்சான். ஜனங்கள் யார் பாருங்க, இந்த காரியம் பாவமாக போச்சு. இவன் ஒரு புதிய மதத்தை உண்டாக்கிட்டான், ஒரு புதிய கடவுளை உண்டாக்கிட்டான், இவன் புதிய ஒரு உபதேசத்தை உண்டாக்கிட்டான், ஒரு புதிய ஒரு வழிமுறையை உண்டாக்கிட்டான், ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டான், ஒரு புதிய பண்டிகைகளை உண்டாக்கிட்டான், புதிய சட்டத்திட்டங்களெல்லாம் புதுசாக கொடுத்துட்டான். தேவனுடையதான அந்த உடன்படிக்கை பற்றி அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு பதிலாக வேற அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் ஜனங்களை தேவனிடத்திலிருந்து தன் சுய லாபத்திற்காக பிரித்து அவளை கெடுத்து போட்டான். இது இவனுக்கு பின்வரும் ராஜாக்களுக்கும் பாவமாக போச்சுன்னு பாருங்க. என்ன நிலைக்கு ஆளாகி போயிட்டான் பார்த்தீங்களா? அவன் மேடைகளை கட்டான், கோவிலை கட்டினான். லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தின் ஈனமான ஆசாரில் யாராக்கிட்டான்? இவனே ஒரு உடன்படிக்கை பட்டியும் ரெடி பண்ணிக்கிட்டான். இவனே ஆசாரியத்துவத்துக்கு யார் ஆசாரியன் ஆக்கலை, லேவியர்களை ஆசாரிய ஆக்கலை. இவன் லேவி கோத்திரத்தை இவனே வேற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஈனமானவர்களையும் ஆசாரியில் ஆக்கிட்டான்.
இவன் அதுக்குன்னு ஒரு பண்டிகை கண்டுபிடிச்சிட்டான். 8ஆம் மாதம், இங்கே 7ஆம் மாத பண்டிகை போல் இவன் 8ஆம் மாத பண்டிகை வச்சுட்டான். அதுக்கு வந்து எல்லாமே இந்த கண்ணுக்குட்டிக்காக செய்யப்பட வேண்டிய பார்த்தா எல்லாம் புதுசாக எழுதி, ஆமாம், ஒரு புதிய மார்க்கத்தையே உண்டாக்கி, ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி, புதிய உபதேசத்தை உண்டாக்கி, புதிய பண்டிகைகளை உண்டாக்கி, இனி நமக்கும் அந்த யூதா கோத்திரத்துக்கும் எந்த விதத்துலையும் எந்த ஒரு அடையாளங்களும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை, அவர்கள் வேற நம்ம வேறன்னு பிரித்து கொண்டு விட்டதை பார்க்குறோம். இது இவனுக்கு பாவமாக போச்சு. கடைசியில் இவன் தேவனை விட்டு வெறுத்து போயிட்டான். இவ்வளவுக்கும் அகியா தீர்க்கதரிசி அங்கே தான் இருக்கிறாரு. இனி அடுத்து இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு வந்ததுங்கிறதையும் நாம் பார்ப்போம். என்ன எச்சரிப்பு இவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். எப்படி அடுத்து நடந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா கற்றுக்கொள்வது என்னென்னா, தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனோடு கூட இருக்கிற உறவோடு கூட நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதம். ஜெபத்தினால் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதங்களை ஜெபத்தினால தான் பாதுகாக்கப்பட முடியுமே தவிர நம்முடைய சுயபலத்தால் பாதுகாக்கப்பட முடியாது. தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த அந்த மேன்மை, தேவன் நமக்கு கொடுத்ததான ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு கொடுத்த ஞானம், தேவன் நமக்கு கொடுத்ததான மேன்மை, தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ஐஸ்வர்யம், அந்த பதவி, அந்த பட்டங்கள், அந்த ஸ்லாக்கியங்கள் நிலைச்சி இருக்கணும்னா நம்ம தேவனோடு நம்ம நிலைச்சி இருக்கணும். இங்கே யெரொபெயாம் அவன் தேவனால் பெற்றுக்கொண்டு அத்தனையும் அனுபவித்து கொண்டு அதை தக்க வைத்து கொள்ள அவன் மாம்ச பிரகாரமாக மாம்ச பலத்தில் முயற்சிகளை எடுத்தான். உலக பிரகாரமான சில சட்டத்திட்டங்களை கொண்டாந்து மக்களுக்குள்ள ஒரே மனசை உண்டாக்கணுங்கிறதுக்காக, ஒரு மனதை உண்டாக்கணுங்கிறதுக்காகவும், மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணுங்கிறதுக்காகவும், மக்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலீஜியன், ஒரு சமயப்பற்ற உண்டாக்கணும்னு சொல்லி புதிய கடவுள்களை அவன் அறிமுகப்படுத்திட்டான். புதிய பண்டிகைகளை அறிமுகப்படுத்திட்டான். புதிய வேதாகமத்தையே எழுத ஆரம்பிச்சிட்டான். புதிய அவன் ஒரு வழிபாட்டு முறையவே அவன் கண்டுபிடிச்சிட்டான். புதிய ஆசாரியத்துவத்தையும் கண்டுபிடிச்சி ஈனமாக்கிட்டான், கேவலப்படுத்திட்டான், கெடுத்து போட்டான், வீணா போனான். அவன் தேவன் அவனை தம்முடைய முகத்திலிருந்து இந்த யெரொபெயாமை தள்ளி போட்டார் என்பதை பார்க்கணும். தொடர்ந்து உள்ள வார்த்தையை கவனிப்போம். அதனால் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். ஜெபத்தால் பெற்றுக்கொண்டதை ஜெபத்தாலேயே பாதுகாக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தரோடு உள்ள உறவு நிமித்தம் கிடைத்த ஆசீர்வாதங்கள் கர்த்தரோடு உள்ள உறவில் இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் யாரோடு இருக்கிற காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்களோ அவங்களோடு கூட இருக்க அந்த உறவு நீங்கள் இருக்கணும். அந்த உறவின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் கடந்து வருது. உறவை துண்டித்து கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் வழியாய் வர்ற ஆசீர்வாதம் போயிடும். உறவை துண்டித்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாரு. தீர்க்கதரிசியோட உறவை காப்பாற்றிருக்கணும். இவன் வெளியே வந்துட்டான். உறவின் அடிப்படையில் இருந்தால் எப்படி ஒரு உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தலைமுறையாக வருதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய தலைமுறை இருக்குது. நீங்கள் அந்த தலைமுறைக்குள்ளே கரெக்டாக இருங்க. அதை விட்டு வெளியே போகாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் யெரொபெயாம், ரெகொபெயாம் இந்த 2 பேருக்குரிய காரியத்தை குறித்து பார்க்குறோம். ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன். அவனுடையதான ஜனங்கள் கேட்டதான அந்த வேண்டுதலுக்கு அவன் என்ன செய்யலை, செவி சாய்க்கலை. பாரத்தை எங்களுக்கு லகுவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன செய்யலை, சிந்தித்து பதில் சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் காலங்கள் தாழ்த்தி இருந்திருக்கலாம். என்ன செய்யலை, ஆமாம், ஒரு மேட்டிமையான பதில். கடைசியில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக தள்ளப்பட்டதை நம்ம இதில் பார்க்குறோம். யெரொபெயாம் ராஜாவாகிறான். இது ஏற்கனவே அகியா தீர்க்கதரிசி சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அந்த 10 கோத்திரம் யெரொபெயாமோட போயிடுறாங்க. அந்த யெரொபெயாமோட போனவங்க என்ன செய்கிறாங்க, யெரொபெயாம் என்ன செய்யுது, கர்த்தர் ஏற்கனவே சொல்கிறாரு, கர்த்தர் அகியா மூலமாக, நீ என்ன செய்யணும், என்னுடைய வார்த்தையின்படி நட, தாவீதை போல் நடந்துக்கோ, அப்போ உன்னுடைய சந்ததி தொடர்ந்து என்ன செய்யும், ராஜாவாக இருப்பான். அதுவும் இவன் கேட்கவே இல்லை. என்ன செய்தான், பயந்து எல்லா ஜனங்களும் திரும்பி அங்கே போயிடுவாங்கன்ட்டு கன்றுக்குட்டியை செய்து ஒரு தேவாலயத்தை நிறுவியிருந்திருக்கலாமே யெகோவா தேவனுக்கு. ஆனால் என்ன செய்தான், ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஜனங்கள் சீர்கெட்டு போவதற்கு என்ன செய்தான்,
வழி விலகி போவதற்கு ஏதுவான காரியத்தை செய்தபடினால் கர்த்தருடைய கோபம் அவன் மேலும் அவன் திரும்பினது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமா? நம்முடைய மனது விரும்பினபடி அல்ல, கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தரும்படியாக ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய மனதும் மாம்சம் விரும்பினபடி நாங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் கர்த்தாவே அப்பா என்ன சொல்கிறீங்களோ அதன்படி அந்த இது மறந்துடக்கூடாதப்பா. ஆரம்பத்தில் நீங்கள் எங்களுடைய காட்டின அந்த வழியில் வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய்ந்து விடாதபடிக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவரே நாங்கள் நடக்கத்தக்கதான வழியை எங்களுக்கு நீர் காண்பித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய திருவுள சித்தத்தின்படி எங்களை நீ நடத்தி செல்லுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேனப்பா. அந்த ரெகோபயாமும் கர்த்தாவே அப்பா மேட்டிமையினால் ஜனங்களை இழந்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். யெரொபெயாமும் கர்த்தாவே பயந்து ஆமேனப்பா விக்கிரகத்தை உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். தேவனே, இந்த 2 பேரும் அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மதீனமாக எதையாவது செய்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.